அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் கரண்ட் கார்த்திக். இது அறிவோம் சட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு 2 நாட்களாக ஒரு ஈசிஆர் ரோட்டில் இளைஞர்கள் சில பெண்களை ஃபாலோ பண்ண மாதிரி வீடியோ உலகிட்டு இருக்கு. அதை குறித்த விவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த விவாதங்களுக்கு நிறைய பேர் எதிர்வினை ஆற்றி கொண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்று சில இளைஞர்கள் பெண்களை பின்தொடர்ந்தால் நாம் என்ன செய்வது அப்படின்ற கேள்வி தான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் போயிட்டு கோச்சிங் போகிற டைம்லேயோ, இல்லை மற்ற இடங்களிலோ ஒரு ஆண் உங்கள் பின்னாடி உங்களை பின்தொடர்றாங்க அப்படின்னா, நீங்கள் BNS 78 அப்படின்ற செக்ஷனில் நீங்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம். BNS பிரிவு 78 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் அவளோட அனுமதி இல்லாமல் அவங்கள குறுன்னு பார்க்குறது, அல்லது அவங்க என்ன பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பிளேஸில் கூட ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்ணிக்கலாம். எனக்கு உங்களை பிடிக்கல, என்னை ஏன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மீறியும் இல்லை, நான் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், பார்க்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் வச்சுட்டு பார்க்குறது, லேப்டாப்லேருந்து இப்படி பார்க்குறது, குறுன்னு பார்க்குறது, நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பின்தொடருது, இது எல்லாமே BNS 78 ஆக்டில் ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த குற்றத்துக்கு அவங்க மீது ஒரு FIR போட்டு BNS 78ல் அவங்களை அரெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை